இந்த மாதம் ஸ்பிரிட் ஆஃப் காடை பற்றி எவ்வளோ மெடிடேட் பண்ண முடியுமா மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். பிதாவினிடத்திலிருந்து பெற்ற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். எது வரைக்கும்? ஆவியானவர் வர்ற வரைக்கும். ஆவியானவர் வந்துட்டா வாக்குத்தத்தம். அப்ப இப்படி சொல்லட்டுமா, உங்க வெயிட்டிங் பீரியட் ஓவர், உங்கள் காத்திருப்புகள் முடிவடைகிறது. ஏன்னா இது ஆவியானவருடைய நேரம். இது ஆவியானவருடைய நேரம். இது வரைக்கும் எருசலேமுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்த ஆமென் அந்த சீசர்களை உலகமெங்கும் போக வைக்கும்படியாய் அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை இறங்கினது போல. ஆமென் ஆமென். பிதாவினிடத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எது வரைக்கும்ங்க? ஸ்பிரிட் ஆஃப் காட் வர்ற வரைக்கும் தான் கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. இந்த மாதம் ஸ்பிரிட் ஆஃப் காடை பற்றி எவ்வளோ மெடிடேட் பண்ண முடியுமா மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்தில் வரும் பொழுது. பிளஸிங் பாருங்க, நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து. நான் சொல்றேன், இது வரைக்கும் இருக்கிற பலவீனம் இந்த நாளோட வெளியில போய், no more weakness, but you will receive power and ability when the Holy Spirit come upon you. ஆவியானவர் உங்க மேல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, பலன். நல்லா சொல்லுங்க, பலன். இதுவரை இல்லாத பலன் எனக்கு உண்டாகிறது. அப்போ இந்த மாசம் பலத்தின் மாசம். The month of strength. The month of strength. Amen. Amen. The month of strength. Amen. 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 பாருங்க, எருசலேமிலும் யூதயா முழுவதும் சமரியாவிலும் பூமியின் கடைபரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னா என்னன்னா, ஆவியானவர் உங்க மேல வரும்பொழுது சாட்சி சொல்லுவீங்கன்னு இல்லை, நீங்க இருக்கிறதே சாட்சி. நீங்க இருக்கிறதே சாட்சி. உங்க வாழ்க்கை ஒரு சாட்சி, உங்க குடும்பம் ஒரு சாட்சி, உங்க சபையே ஒரு சாட்சி. ஆமென். வெறுமனையா சொல்லி காட்டுறதில்லை, இருப்பீர்கள்.